கரூரில் டிவிகே மாநாட்டில் நடந்த விபத்தில் தான் இத்தனை பேர் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் நம்ம ஊரில் அனுபவம் வந்து எனக்கும் இருக்குது. இப்போ இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் வந்துட்டு ஒரு கோவிலில் வந்து பெருமாள் கோவிலில் வந்துட்டு 30 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கடவுளை வந்து உள்ளேருந்து வெளில எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வீட்டில எல்லாம் போகணும்னு சொல்லி நாங்கள் போனோம். போயிட்டு அந்த கூட்ட நெரிசலில் மாட்டி எங்கள் அம்மா ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிற நிலைமை ஆச்சு. அப்போ கூட்டத்தில் நடுவில் ஆம்புலன்ஸ் இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்க சொல்ல நாங்களும் இப்படி தான் திட்டிகிட்டு இருந்தோம். என்னடா இந்த கூட்டத்தில் வந்துட்டு ஆம்புலன்ஸ் வருது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டின ஒரு ஆளில் நானும் ஒரு ஆள். கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மா மயங்கினாங்க. மயங்கினதும் அதே ஆம்புலன்ஸில் ஏறுறதுக்கு அடித்து பிடிச்சி சண்டை போட்டு அதுக்குள்ளேயே இருந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அந்த நாள் முழுக்க எனக்கு அவ்வளோ ஒரு பயத்தில் இருந்தேன். இந்த நியூஸ் பார்த்ததுலேருந்து அந்த ட்ராமாவே எனக்கு இருந்துச்சு பர்சனலாக. நம்ம ஊரில் இந்த ஆர்சிபி மேட்ச் அப்பயும் சரி, அப்போ எத்தனை பேர் இறந்தாங்க, இந்த ஏர்ஃபோர்ஸ் அப்பயும் எத்தனை பேர் இறந்தாங்க. இத்தனை இன்சிடென்ட் நடந்தும் அதை வந்து கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த கட்சி தான் காரணம் அந்த கட்சி தான் காரணன்றத இது பண்ணாமல் அந்த குடும்பத்தை நினச்சி பாருங்கள். எத்தனை பேர் வந்து அவங்க அன்றைக்கி காலைல போக சொல்ல இன்றைக்கி போவோம், இன்றைக்கி போயிட்டு இதை பார்த்துட்டு வந்துடுவோம் அவ்வளோதான்ட்டு ஒரு சராசரி நாளாக தான் நடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமே அது இந்த மாதிரி நடக்குது அப்படின்றப்போ யோசிச்சு பார்க்க சொல்லி அந்த ட்ராமா எனக்கு இருக்குன்னா, இப்போ ஒரு லைஃப்பை லாஸ் பண்ண அந்த ஃபேமிலியை பற்றி யோசிச்சு பாருங்கள். அதை விட்டுட்டு எப்படா இதை வந்து எப்படியோ ஓட்டாக மாற்றலாம், எப்படா இதை வந்து யார் மேலே பழியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக இதை வச்சு அரசியல் பண்ணுறது நம்ம ஊரில் மட்டும்தான் நடக்கும். இறந்த அந்த குடும்பத்துக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச மாதிரி ப்ரே பண்ணுங்கள். மற்றபடி கடவுள் நம்பிக்கையும் இல்லை. என்னப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. முடிஞ்ச அளவுக்கு இனிமேட்டு இந்த மாதிரி கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லோரும் போகிறீங்கன்னா, எல்லோரும் இப்போ வந்து நம்ம இந்த ஜென்ரேஷனில் வந்து எல்லோரும் படிச்சிருக்கோம். ஒரு டென்ஸ்டான இது மாதிரி கூட்ட இடத்துல நடக்க சொல்ல ஓரளவுக்கு இந்தியன்ஸுக்குனாலே சிவிக் சென்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் எல்லா வாட்டியும் நடந்துகிட்ருக்கு. நம்ம கவர்மெண்ட்டாக அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதும் கிடையாது. இனிமேட்டாச்சும் இந்த மாதிரி கூட்டமாக இருக்க சொல்ல எல்லோரும் தயவு செஞ்சு பார்த்து கவனமாக போங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நெரிசலை தள்ளுறதோ இது பண்ணுறதும் இல்லாமல் உங்களை சேஃபாகவும் உங்கள் ஃபேமிலியோ உங்கள் வீட்டுக்கு ஆளுங்களையோ சேஃபாக வச்சுக்கோங்க பாருங்கள்.